மீண்டும் சந்திப்போம். உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் என் மரணப் படுக்கையிலும் மறக்காதடி என்ற கவிஞர் வைரமுத்துவின் வரிகளைப் போல் இப்பள்ளியோடு நாம் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் நம் நினைவுகளை விட்டு நீங்குவதா இல்லை. இன்று நினைத்தாலும் அந்த நினைவுத் தென்றல் நம் இதயம் வருடிச் செல்கிறது. அன்று ஓடிவர செய்த பள்ளி மணியோசை இன்று கேட்க முடியாத இசையாக மாறியது. இறக்கையில்லா பறவைகளாய் பள்ளியை வலம் வந்தோம். நம் தவறுகளை திருத்திய தாய்மடி அன்றோ நம் பள்ளி. நம்மை செதுக்கிய சிற்பிகள் இதோ நம் ஆசிரியர்கள். அன்று கல்லாய் இருந்த நாங்கள் இன்று உங்களால் சிற்பங்களானோம். ஏட்டுக்கல்வியோடு வாழ்க்கை கல்வியையும் கற்றுத்தந்த ஒரே பள்ளி நம் பள்ளி, லூர்து அன்னை மேல்நிலைப் பள்ளி. சின்ன சின்ன சண்டைகள் போட்டதும், சிரித்து விளையாடி சமரசமானதும், புங்கங்கொட்டையை மண்ணில் மறைத்து கவராயம் குத்தி எடுக்கும்போது ஆசிரியரிடம் மாட்டிக்கொண்டதும், சில்லிக்கோடு விளையாடியதும், காகித ராக்கெட் விட்டதும், உணவை பகிர்ந்து உண்டதும் அழியாத ஞாபகங்களாய் அலைமோதுகிறது நம் நெஞ்சில். என் எண்ண அலைகளை உங்களுடன் பகிர வார்த்தைகள் வரிசை கட்டி கொண்டு நிற்கிறது. நேரம் கருத்தில் கொண்டு இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லித்தானே விடை பெற்றோம் அன்று. மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லித்தானே விடை பெற்றோம் அன்று. அந்த சந்திப்பு உடனே நிகழ்ந்திருந்தால் வெறும் நிகழ்வாய் மட்டுமே இருந்திருக்கும். அந்த சந்திப்பு உடனே நிகழ்ந்திருந்தால் வெறும் நிகழ்வாய் மட்டுமே இருந்திருக்கும். ஆனால் 20 ஆண்டுகள் கடந்ததால் இன்று பொன்விழா என்ற பெயர் சூட்டிக்கொண்டது. மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன்.